வணக்கம், நமஸ்காரம். இன்னைக்கு எபிசோட்ல 2 ஸ்தலங்கள் பற்றி சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னா, ஒன்று சேங்காலிபுரம், இன்னொன்று வடுவூர். இது இன்னைக்கு சொல்லக்கூடிய 2 ஸ்தலங்கள். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம சேங்காலிபுரம் பார்ப்போம். சேங்காலிபுரம் அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்கிற இதெல்லாம் திருவாரூருக்கு அந்த ஏரியாக்குள்ள அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிறது. அந்த திருவாரூர் ஏரியாக்குள்ள குடவாசல்னு இருக்குது. அங்கேருந்து 5 கிலோமீட்டர் தான். திருவாரூர்லேருந்தும் கிட்டக்க தான் பஸ் வசதி இருக்குது. அடுத்தது இங்கே சுவாமி யார், என்ன கோவில்? ஸ்ரீ சோழேஸ்வரர் ஸ்ரீ நிஸ்துலாம்பிகை. இதுதான் சுவாமி அம்பாளோட பேர். இங்கே இருக்கிற கோவில் சிவன் கோவில். இந்த ஊர் முதல்ல இதோட பேரே சிவகாளிபுரம். சிவகாளிபுரம்ங்கிறது சொல்லி 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 அது அப்படியே வழக்கில் சேங்காலிபுரமா ஆயிடுது. இதனுடைய உண்மையான பெயர் சிவகாளிபுரம். எப்படி அப்படின்னா, மகாவிஷ்ணுவுக்கு ஒரு தடவை ஆசை வந்துதான், சிவனையும் பார்வதியும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சாராம். அப்ப இந்த ஸ்தலத்துல மகாவிஷ்ணுவுக்கு சிவபார்வதியா காட்சி கொடுத்ததா வரலாறு சொல்றது. அப்புறம் புராணங்கள், இதோட சிறப்பெல்லாம் இதெல்லாம். புராணங்கள் மொத்தம் 18 புராணம். அதில் பிரம்மாண்ட புராணம், பவிஷ்யோத்திர புராணம், இது ரெண்டுலேயுமே இந்த ஸ்தலத்தோட பெருமையை பற்றி அந்த புராணங்கள்லேயே எழுதியிருக்குன்னா, அப்போ இதனுடைய தொன்மை பழமை எவ்வளவு பெருசா இருக்கும். புராணங்கள் எப்பவோ வந்தது, அதுல இதெல்லாம் இந்த ஸ்தலத்தினுடைய இது வருதுங்கிறது இது ரொம்ப விசேஷம். இதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, நம்ம எங்கேயுமே சிவன் கோவில்ல போனா நவகிரகம் எல்லாம் ஒன்று பார்க்காது, ஒன்று ஒரு மூலையில திரும்பிட்டு இருக்கும். அப்படிதான் நம்ம நவகிரகத்தை பார்ப்போம். ஆனா இந்த ஊர்ல ஒரே நேர்கோட்டில் நவகிரகம் வரிசையா இருக்கும். அது எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த ஸ்தலத்துல அது ஒரு விசேஷம். இன்னொரு விசேஷம், உபன்யாச சக்கரவர்த்தின்னு சொல்லுவோம். சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர், அவர் பிறந்த ஊர், பெரிய மகான். அவருடைய ஊரு இந்த ஊரு. இது உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவரால் ஸ்தலத்துக்கு பெருமை, ஸ்தலத்தால அவருக்கு பெருமைன்னு ரெண்டுமே உண்டு. அப்புறம் இங்கே போய் கோவிலை தரிசனம் பண்றதுனால பாவங்கள் போகும் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று செய்தியா சொல்றேன். அதாவது நமக்கு தெரிஞ்சு செய்யறதோ தெரியாமல் செய்யறதோ, ஏதோ ஜோசியம் பார்க்கறச்ச தோஷம் இருக்கு பரிகாரம் பண்ணுவோம்பா. நம்ம அந்த மாதிரி தோஷங்கள் போகக்கூடிய ஸ்தலங்கள்ல இதுவும் ஒன்று. போய் தரிசனம் பண்ணினா நமக்கு தோஷங்கள்லாம் போயிடும். இது சேங்காலிபுரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுலேயே நவகிரகங்கள்லாம் அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம எல்லாருமே போய் பார்க்கலாம். இது ஒண்ணு. அடுத்தது நான் சொல்ல போறது வடுவூர்ங்கிறது. வடுவூர்னாலே ராமனுடைய இதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா வடுவூர் ராமன்கிறது ரொம்ப ஃபேமஸ். இப்ப இந்த ஸ்தலத்தை பத்தி பார்க்குற போதும் நம்ம 3 விஷயம் பார்க்க போறோம். எங்க இருக்குங்கிறத பார்க்க போறோம். அப்புறம் சுவாமி யாரு, அதுக்கப்புறம் அதுல என்ன விசேஷம், இதெல்லாம் பார்க்க போறோம். இப்ப இது தஞ்சை மன்னார்குடி எல்லாம் திருவாரூர்லேருந்து அந்த பக்கம் போனா திருவாரூர்லேருந்து கிட்டக்க, இப்படி போனோம்னா தஞ்சாவூர் மன்னார்குடிக்கு நடுவுல வரும். அந்த ரோடுல இது இருக்கு. தஞ்சை மன்னார்குடி ரோட்ல இருக்கு. ராமச்சந்திரமூர்த்தி, சீதா பிராட்டி, இதுதான் சுவாமி நம்ம தரிசனம் பண்ண வேண்டிய சுவாமி. இதுல ஆடி மாசத்துல ஏகாதசி வளர்பிறை, அதுல ஆரம்பிச்சு புரட்டாசி மாசம் வரைக்கும் அந்த விக்கிரகத்துக்கு கவச்சம் தான் போட்டு வச்சிருப்பா, அபிஷேகம் பண்ண மாட்டா. இந்த ஆடி மாசம் ஏகாதசி அந்த வளர்பிறையிலேருந்து புரட்டாசி வரைக்கும் அந்த கவச்சத்தை எடுத்துட்டும் அபிஷேகம் உண்டு. இது இந்த ஸ்தலத்தோடைய சிறப்புல பார்க்குறோம். அப்புறம் இது இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னா, இதுல உற்சவ மூர்த்தி ராமர் கையால உருவாக்கப்பட்ட
உற்சவமூர்த்தி இங்க இருக்கக்கூடியது. எவ்வளவு விசேஷம் பாருங்க. எங்கேயோ திரேதா யுகத்துல நடந்தத அதுக்கப்புறம் துவாபர யுகம் வந்து அதுக்கப்புறம் கலியுகத்துல இருக்கோம் இப்ப நம்மெல்லாம். அப்ப துவாபர யுகத்துல ராமச்சந்திர மூர்த்தினால அவரா உருவாக்கி கொடுத்த விக்கிரகம் உற்சவமூர்த்தி. எப்படின்னா, இவர் காட்டுக்கு போய் 14 வருஷம் காட்டுக்கெல்லாம் போயிட்டு இருந்துட்டு வந்தாரா, திரும்பி வரும்போது முனிவர்கள்லாம் இவரை அங்க இருந்த த முனிவர்கள்லாம் அழற, உங்களை இனிமே நாங்க எப்படி பார்க்கறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறார். அப்ப இவருக்கே கஷ்டமா இருந்ததாம். எல்லாரையும் சமாதானப்படுத்துறதுக்காக தானே ஒரு விக்கிரகத்தை எடுத்து கொடுத்து, இதை நான் என்ன பார்க்குற மாதிரி இந்த விக்கிரகத்தை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கொடுத்துட்டு போனாராம். அந்த விக்கிரகம் என்ன ஆச்சு அப்படின்னா, பிரளயம் அந்த யுகம் முடியச்ச பிரளயம் வரும் மூலியம். பிரளயம் வரும்போது கடல் அடிச்சுன்னு போயிடுது. அடிச்சுன்னு போய் வேதாரண்யம், இப்ப நம்ம பின்னாடி பார்ப்போம் வேதாரண்ய ஸ்தலம். அந்த வேதாரண்யத்துல கடல்ல போய் கரையில போய் ஒதுங்கிது. சரபோஜி மன்னன் தான் இதை பார்த்துருக்கார். பார்த்த உடனே அப்ப தஞ்சையில வந்து சரபோஜி மன்னர் இருந்தார். அவர் பார்த்து இதை எடுத்துன்னு வந்து இந்த ஊர்ல கொண்டு வந்து அதை பிரதிஷ்டை பண்ணார். இதுதான் இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு. இங்க வந்து போய் தரிசனம் பண்ணா புத்திர பாக்கியம் கிடைக்கும், நல்ல நல்ல இல்லறம் நல்லா இருக்கும், திருமண தோஷங்கள்லாம் போகும் அப்படின்னு சொல்றா. இது வந்து ரொம்ப விசேஷமான ஸ்தலம். வடுவூர் ராமனை வந்து போய் எல்லாருமே, ஏன்னா ராம கையால உருவான இதுங்கிற போது நம்ம பார்க்கறது ரொம்ப விசேஷம் இல்லையா, அதனால கண்டிப்பா போய் பார்க்கலாம். எல்லாரும் போய் பாருங்க. மற்றபடி அடுத்த எபிசோட்ல நான் இன்னொன்று சொல்றேன். வணக்கம், நமஸ்காரம்.